ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இங்கிலீஷ் பேசும்போது மேட் ஆஃப் எங்கே போடணும், மேட் ஃப்ரம் எங்கே போடணும், இன்னும் குழப்பமாக இருக்கா? கவலையே வேண்டாம், இன்றைக்கி கற்றுக்கலாம். முதல்ல மேட் ஆஃப். ஒரு பொருளோட பேசிக் மெட்டீரியல் மாறாமல் அது கண்ணுக்கு தெரிஞ்சால் மேட் ஆஃப் பயன்படுத்துங்க. அதாவது ஆரம்பத்தில் இது என்னவா இருந்துச்சோ இப்போவும் அதே தான்னு நம்மளால் சொல்ல முடியும். உதாரணத்துக்கு இந்த ஃபோட்டோ பாருங்கள். திஸ் ஆன்டிக் ரிங் இஸ் மேட் ஆஃப் 24 கேரட் கோல்டு. ஏன்னா மோதிரம் ஆன அப்புறமும் இது தங்கம்னு நமக்கு தெரியுது, அதனால் மேட் ஆஃப் யூஸ் பண்ணுறோம். அதே மாதிரி த சேர் இஸ் மேட் ஆஃப் வுடன் லாக்ஸ். மரக்கட்டை சேராக மாறினாலும் அது இன்னும் மரம் தான், நம்மளால் அதை தொட்டு உணர முடியும். ஸோ அதனால் அங்கேயும் நம்ம மேட் ஆஃப் யூஸ் பண்ணுறோம். அடுத்து மேட் ஃப்ரம். ஒரு பொருள் ஒரு பெரிய வேதியியல் மாற்றம் அல்லது உருமாற்றத்துக்கு உள்ளாகி அதோட பழைய நிலையை எழுந்துட்டா அங்கே மேட் ஃப்ரம் வரும். அங்கே ஒரு புது பொருளே உருவாயிருக்கும். உதாரணத்துக்கு இந்த இமேஜ் பாருங்கள். பேப்பர் இஸ் மேட் ஃப்ரம் வுட். பேப்பரை பார்த்தா அது மரக்கட்டைன்னு நம்மளால் சொல்ல முடியாது, ஏன்னா அது வேறு ஒரு பொருளாக மாறிடுச்சு. அதனால் நம்ம மேட் ஃப்ரம் யூஸ் பண்ணுறோம். இப்போது உங்களுக்கான ஒரு சேலஞ்சு. ஸ்க்ரீனில் தெரிகிற அந்த 5 கேள்விகளுக்கு பதில் சொல்ல முயற்சி செய்யுங்க. ஆன்சரை கமெண்ட்டில் பண்ணுங்கள். சிம்பிளாக இங்கிலீஷ் கற்றுக்க ஃபாலோவும் பண்ணிடுங்க.